கலி தோஷத்தை போக்குறதுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஆக்யா சஷ்டியில ஐயாவாள் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தில் சொல்றார். ஸ்வகீயை ஸ்ரோதோபி ஜகத அகிலமாக்ரமதி கலௌ நிமக்ராஸ்தை வர்ணாஸ்ரம நியம தர்ம ஸ்புடமிதம் பிரலீனா தியானாதிர் பஜன ஸ்ருதிரேகா புனரயே பரித்ராதும் விஸ்வம் புரம் புரமிதாபிதே துவம் விஜயசே. ஆக்யா சஷ்டியில் சொல்லப்பட்டது அப்படின்னா சிவ அப்படிங்கிற 2 அக்ஷரத்தையே அம்பாளாக சொல்ற. அவதான் அம்பாள். யார் அப்படின்னா சிவங்கிற 2 அக்ஷரம் உடைய பெயர். அது வெறும் பேர் மட்டும் இல்லை, அத்தனை பெருமைகளும் அடங்கியதுங்கிறதுனால இந்த ஆக்யாங்கிறது சொல்றாரு. ஆக்யா சஷ்டினா 60 ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு கலியுடைய கோர வெள்ளத்துல வர்ணாசிரம தர்மங்கள்லாம் மூழ்கி போயிடுது. கோர வெள்ளமா வருதான் கலி. அப்படி கோர வெள்ளமா வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போறது. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் மூழ்கி போயிடுது. சாதாரண நியம கர்மங்களான சந்தியாவந்தன காயத்ரி ஜபங்களை கூட அந்தணர்கள் செய்ய முடியாத நிலைமைக்கு ஆட்பட்டுட்டோம். அவரவர்கள் குலத்தில் இருக்கிற தொழிலெல்லாம் விட்டு வேற தொழிலுக்கு வந்தாச்சு. அப்படிங்கிறத 450-500 வருஷத்துக்கு முன்னாடி 350 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்ரீதர் ஐயாவாலே சொல்றார். இப்ப இருக்கிற நிலைமையெல்லாம் எப்படி ஆக போகுது? இதெல்லாம் எல்லோரும் அறிந்ததுதான். இதோடைய சுபாவம் அப்படித்தான் இருக்கும். ஆனாலும் இதுகாரும் இத்தனை நாள் வரைக்கும் யாரும் இந்த தர்மத்தை ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்கல. அது எது அப்படின்னா சிவபஜனைங்கிற தர்மம். எல்லாரும் வேத நெறிப்படி வாழ்ந்தால் வேதத்தை ஓதினார்கள், வேள்விகள் செய்தார்கள், கோவில்ல திருப்பணிகள்லாம் நடந்தது, பூஜையெல்லாம் நடக்கிறது. யாரு சிவபஜனை பண்ற? இதுகாரம் மறைந்திருந்த ஒரு விஷயம் இருக்கே, அந்த விஷயம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் உதாரணம் பண்ண போறோம். இவர் எடுத்துட்டு இருக்கிறது ஆக்யா சஷ்டிங்கிறது சிவநாமம்ங்கிறதுனால சிவபஜனைங்கிற. அதாவது எந்த கடவுளுடைய நாமமும் நாம கீர்த்தனமும் உலகத்தில் இருக்கிற உயிர்களை எல்லாம் உத்தாரணம் பண்ணுங்கிறது பொது நிதி. அந்த தர்மம் இத்துகாலம் வரைக்கும் மறைஞ்சிருந்து இதுகாலம் மறைந்திருந்த சிவபஜனை மட்டுமே இந்த ஜெகத்தை காக்க இயல். இனிமே இந்த உயிர்கள் எல்லாம் உதாரணமாகறதுக்கு இந்த பஜனை ஒண்ணுதான் வழி, நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் வழி. புராரி புறமெரித்தவனே உன் நாமத்திற்கு ஜெயம் உண்டாகட்டும். மகாதேவ ஜெயம், மகாதேவ ஜெயம், மகாதேவ ஜெயம். மகாதேவா உன் நாமத்துக்கு ஜெயம், சிவநாமத்துக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லி ஜெயிக்க போறது எது அப்படின்னா சிவநாம சங்கீர்த்தனம்.